ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நாங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குல்ல, காம்ப்ளெக்ஸ் நம்பரில் தான் எக்ஸசைஸ் 2.1 இருக்கிற எல்லா சம்மையும் போட போகிறோம். ஓகேவா? எக்ஸசைஸ் 2.1 ஆறு சம், அதாவது 2.1 ஃபர்ஸ்ட் இதில் தான் ஆறு சம் இருக்குது. சிம்பிளி த ஃபாலோயிங், மற்ற எல்லாமே நம்ம போட போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நியூ பேஜ் மட்டும் 30 பேஜ் எடுத்துக்கிறேன். 20 பேஜ் எடுத்துக்கிறேன். நைன்டீன் 20 ஃபர்ஸ்ட் 20 பேஜ் வச்சுக்கிறேன். பேஜ் முடிச்சு நினைக்கிறேன். ஃபிளாக்ஸ் லைக் இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.1 2.1 எல்லா சமயம் போடலாம். லைக் ஐ ஸ்கொயர் ஐ பவர் 3 ஐ பவர் 4 ஐ ஸ்கொயர் மைனஸ் 1 ஐ கியூப் இஸ் மைனஸ் ஐ பவர் 4 இஸ் 1. ஓகேவா? எக்ஸாம்பிள் நம்பர் 1 ஐ பவர் 1947 பிளஸ் ஐ பவர் 1950. ஓகேவா? இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 எழுதுனா 1947 எப்படி எழுதலாம்? 4 4 8 2 3 சார் 4 7 சார் 28 4 6 சார் பேலன்ஸ் 3 ஐ கியூப் மைனஸ் 1950 வந்து எப்படி எழுதலாம்? 4 4 சார் 16 30 4 8 சார் 32 30 வந்து திரும்பியும் 428 பேலன்ஸ் 2 இட்ஸ் ஐ ஸ்கொயர். ஸோ ஆன்சர் வந்து மைனஸ் ஐ மைனஸ் 1 மைனஸ் ஐ. ஓகேவா? நெக்ஸ்ட் சம், செகண்ட் சம் ஐ பவர் 1948 மைனஸ் ஐ பவர் 1869. ஆக்சுவலாக 4ஆல் கண்டுபிடிச்சி ரிமைண்டரை கண்டுபிடிச்சி, ரிமைண்டர் வந்து 0வாக இருந்தால் 1, ரிமைண்டர் 1ஆக இருந்தால் ஐ, ரிமைண்டர் 2ஆக இருந்தால் இந்த மாதிரி லைக் தான் லைக் ஐ ஸ்கொயர் ஐ கியூப் ஐ பவர் 4 ஐ மைனஸ் 1 மைனஸ் ஐ அண்ட் 1. ஓகேவா? இது ஆக்சுவலாக கான்செப்ட். 1948 வந்து 4 4 ஆர் 16 பேலன்ஸ் 3 34 8 32 2 8 7 28 0. So 4 power 0, right? Is equal to 1 minus 1869. 4 4 are 16 balance 2 26 4 7 are 20 4 6 are 24 balance 2 9 2 7 are 28 balance 1. Okay va? Minus I power minus 1. இப்போ minus I balance minus 1 na like it is little complicated, right? 1 minus 1 by I minus 1 by I. Okay va? So ரெண்டுத்தையும் rationalize பண்ணா I into I is minus 1 minus I by minus 1, which is nothing but 1 plus I. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். summation n is equal to 1 to 12 I power n is nothing but I power 1 plus I power 2 plus I power 3 I power 4 plus I power 5 I power 12. I is equal to I square is equal to minus 1, I cube is equal to minus I power 4 is equal to 1. ஓகேவா? minus 1 minus I 1 I ஓகேவா? I square minus 1 I cube minus I power 4 1. ஸோ இது 4 ஆட் பண்ண என்ன வரும்? 0 வருமா? ஸோ ஒரு சைக்கிள் வந்து 0, 2 சைக்கிள் 0. ஸோ 3 சைக்கிள் இருக்கு, 3 சைக்கிளும் 0. ஸோ ஆன்சர் வந்து 0. ஓகேவா? 0 plus 0 plus 0 equal to 0. ஓகேவா?
இப்போ ஃபோர்த்து சம், ஃபிஃப்த்து சம், சிக்ஸ்த்து சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 2.2ல போய்க்கலாம். அதுக்கப்புறம் சில சம்ஸ்லாம் இருக்குது. அப்போ எக்ஸசைஸ் 2.3 அதுவும் போடலாம். போட் எக்ஸசைஸ் 2.4 எல்லாமே போட்டலாம். ஓகேவா? ஃபோர்த்து சம் வந்து போன போகிறோம். லைக் இப்போ வந்து இந்த ஃபோர்த் சம் போகிறதுக்கு முன்னாடி டிமார்விஸ் தியரம் படிச்சிடலாமா? இல்லை, வரிசையாகவே பண்ணுவோம், அதான் நமக்கு புரியும். ஓகேவா? ஃபோர்த்து சம் வந்து I power 4 into 14 plus 3 into I power minus 14 plus 3 I power 96 56 9 plus I power minus 4 ஆல் வகுத்தா என்ன வரும்? 4 7s are 40 44 48 42 46 I power 3 plus I power minus 3 I power 3 வந்து minus I power minus 3 வந்து 1 by I power 3 which is nothing but minus I 2000 multiply பண்ணா I minus 1 minus I minus I I into I is equal to minus 1 minus I 2000 multiply பண்ணா I ஆயிடும். ஒரே சொல்லுங்க, லைக் I power 59 வந்து என்னது? கரெக்டாக தான். 1 by ஓகே ப்ளஸ் I cube ஓகே I power minus I into I is minus 1 minus I into I is I power I into I root of I minus 1 right? Minus power minus 3 is what? What is I power minus 3 மட்டும்? I power minus 3 is 1 by I power 3. It's nothing but 1 by power minus I into I power root of minus 1 is equal to minus 1 plus 1 ஆயிடும். I power 1 is equal to 0. I power 1 plus 2 power 3 plus 4 plus ஆக்சுவலாக என்ன பண்ணிருக்கேன்னா I power 1 I power 2 I power 3 I power 20 டூஸ்ன்னு போட்டு இதெல்லாம் பவர்ஸ்லாம் சேமாக இருக்கிறதுனால பேஸ்லாம் சேமாக இருக்குன்னா ஆட் பண்ணிட்டு 2000 into 2001 by 2 is equal to 1000 into 2001 is equal to 2000. It is divisible by 4, so I is equal to 1. I power 1 print plus 50 plus I square plus I power 3 plus 50 up to I power
10 plus 50 ஓகேவா. I power 1 plus I power 2 plus I power 3 ஒரு 50 காமன் எடுத்துட்டு I power 15 வரைக்கும் போடுங்க ஓகேவா. இந்த சைக்கிள் 2 சைக்கிள் இருக்கும். அப்புறம் வந்து I power 9 I power 10 இருக்கும். I power nothing but I in the I square 2 power I power 50 into I power 1 cycle plus I power 2 which is minus 1 I power 50 I square which is nothing but minus 1. So 1 minus 1. Yes. Exercise 1.1 முடிச்சாச்சு. Exercise 2.2. Exercise 2.2. Exercise 2.2 ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். சும்மா அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான். பேசிக் மேக்ஸ் தான். இதே ஏன் 12th மேக்ஸில் கொடுத்து வச்சுருக்காங்க எனக்கு இன்னும் தெரியல. இந்த தமிழ்நாடு எக்ஸாமில் வந்தால் ஜாலியாக ஈஸியாக எக்ஸாமில் எழுதிட்டு ஜாலியாக மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். டிமாரிவ் தியரம் கூட நீங்கள் அந்த தியரத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. Z = a + ib அண்ட் Z2 = a2 c + ibன்னு வச்சுக்கோங்க. Z1 + Z2 சும்மா அந்த ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. சும்மா அந்த ரியல் பார்ட்டை 5 - 1 4 + 1i அவ்வளவுதான் ஓகேவா. லைக் சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 2.3 முடிக்கிறதுக்குள்ள ஆக்சுவலாக லைக் கலந்து படிப்போமா. ஆனால் எனக்கும் டீச் பண்ணுறதுக்கு லைட்டாக போட்டிக்குது. கலந்து அடிப்பேன். டிமாரிவ் தியரம் படிச்சிடலாமா. புக்கெல்லாம் இருக்கு, நம்மளே படிப்போம். Demorive theorem. அதுக்கு முன்னாடி ஆய்லர்ஸ் ஃபார்ம் அது படிச்சிடலாம். ஆய்லர்ஸ் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். e power I theta is equal to cos theta plus sin theta. இதுதான் வந்து ஆய்லர்ஸ் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். e power pi i is equal to cos pi plus I sin pi. இங்கே பைங்கிறது 180 குறிக்கும். e power I is equal to -1 plus 0. I into 0 is equal to 0. So e power I is equal to okay. ஓகே 2.1 முடிச்சாச்சு ஓகேவா. இப்போ டிமாரிவ் தியரம் பார்க்க முடியுமா, இல்லை காம்ப்ளெக்ஸ் மாற்றி படிப்போம். ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்கூலே நடத்தி போட்டிருப்பாங்க. லைக் ஃபர்ஸ்ட்லேருந்து லைன்லேருந்து வரலாம், அதை கூட வரலாம். பட் வந்து இப்போ எக்ஸசைஸ் 1.1 முடிச்சோமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எல்லாமே எடுக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக லைக் எல்லாமே எடுத்தால் உங்களுக்கு போர் அடிக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்களே படிச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் 1.1 2.1 மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஆய்லர்ஸ் ஃபார்மும் இந்த இதுவும் படிச்சிடலாம் ஓகேவா. இப்போ வந்து மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஜாமெட்ரி அண்ட் லோகஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இதை படிக்கலாம் ஆக்சுவலாக. அண்ட் போலார் அண்ட் ஆய்லர் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அதை தான் படிக்க போகிறோம். இந்த போலார் அண்ட் ஆய்லர் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, லைக் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து எக்ஸ்கமா ஒய் ஒரு பாயிண்ட் எக்ஸ்கமா ஒய் வந்து x + iy பிரியும். அப்போ வந்து அதோட மேக்னிடியூட் வந்து ஆரா பிரியும். அண்ட் தீட்டா which is nothing but y is equal to r sin theta and x is equal to r sin theta. அந்த அதுவாக பிரியும் ஓகேவா. அந்த டெஃபினேஷன் படி z is equal to x + iy which is nothing but r into cos theta plus i sin theta which is equal to r sin theta ஓகேவா. இப்போ வந்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க, லைக் theta is equal to pi, theta is equal to minus pi ஓகேவா. பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஓகேவா. பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஓகே
friends, like இப்போ வந்து principal argument என்னன்னா like the angle which is it is making the positive axis of the axis is called as theta, right? Okay, okay, alpha, pi minus alpha. Okay, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். e power i theta is equal to cos theta plus i sin theta. Find the modulus and the principal argument of the following complex numbers. Okay, like வந்து root 3 plus I modulus equal to root 3 the whole square plus tan inverse of 5 by x. Okay, 1 and root 3 pi by 6. Okay, ஆக்சுவலாக வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா லைக் இந்த மாடுலஸ் அண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் இருக்குது. ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து எல்லாமே பேஸ்ட் ஆன் சர்க்கிள்ஸ் தான். லைக் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் லைக் இப்போ வந்து z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு எடுத்துலாம். லைக் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம்லேருந்து எப்படி மாற்றுறது, எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இந்த ஆயிலர் ஃபார்ம்னா என்ன, போலார் கோஆர்டினேட்ஸ்னா என்ன? போலார் கோஆர்டினேட்ஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு கோஆர்டினேட்டில் வந்து இந்த காஸ் தீட்டா சைன் தீட்டா ட்ரிக்னோமெட்ரிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணால் அதுக்கு பேர் தான் லைக் என்ன சொல்கிறது. இப்போ வந்து ஒரு கிராஃப் இருக்கு, ஓகேவா? x-axis is constituted real and y-axis is imaginary. So let us take a point plus 3, 4 which is nothing but 3 plus 4i. இங்க வந்து r ஒரு மேக்னிட்யூட் இருக்கு. இந்த மேக்னிட்யூட் என்னது? ஒரு ட்ரிக்னோமெட்ரிக்கலா நீங்க வந்து 0,0 கொடுத்திருக்கீங்களா? இதோட மேக்னிட்யூட் என்னது? 0 to 0 to 3 4 என்ன அர்த்தம்? 3 minus 0 the whole square plus 4 minus 0 the whole square from the origin which is nothing but 3 square plus 4 square. ஓகேவா? 225 square 5. ஓகேவா? இப்போ வந்து இந்த r வந்து எப்படி எழுதலாம்? லைக் இங்க r இருக்கு, இது வந்து ஆப்போசிட் நம்பர் இருக்கும், r sin theta. ஆப்போசிட் நம்பர் இருக்கும், r sin theta adjacent r cos theta. ஓகேவா? it is also called as z equal to x plus i y ரெப்ரசன்ட் பண்ண இன்னொரு சின்டாக்ஸ் வந்து r cos theta plus r sin theta. ஓகேவா? r வந்து காமன் எடுத்தா cos theta plus i sin theta, அவ்வளவுதான். ஓகேவா? இந்த தீட்டா என்னது? தீட்டா ஆங்கிள் which it makes the positive x axis, அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்போ வந்து √3 plus i minus √3 plus i minus √3 minus i √3 minus i. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் புக்ல இருக்கிற மாதிரி அப்ரோச் பண்ணாம ஒரு மாதிரி வித்தியாசமா அப்ரோச் பண்ண சொல்லி தரேன். ஸோ இந்த ப்ராப்ளம் √3 plus i ஓகேவா இருக்கா? √3 plus i அப்படின்னா லைக் ரேடியஸ் என்னவா இருக்கும்? ரேடியஸ் 2வா இருக்கும். அப்போ ஒரு சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 2 வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு √3 plus i இஸ் a coordinate, right? ஓகேவா? √3 plus i அங்க ஃபார்ம் ஆகுமா? ஓகே. ஆப்போசிட் என்னவா இருக்கு? √3. adjacent 1 இருக்கு. so tan theta is equal to என்னது? sin theta வந்து ஆப்போசிட். sin theta is equal to opposite by adjacent, opposite by hypotenuse and adjacent by hypotenuse and opposite by adjacent. √3 by 1. what is √3 by 1? tan 0 0, tan 30 what is tan 30? tan 45 is 1 by √2, right? tan 60 is √3. wait a minute, like I have a confusion between tan 30 and tan 60. so tan 60 is equal to sin 30 by tan 30 is equal to sin 30 by cos 30. sin 30 is equal to 1 by √2. cos 30 is equal to √3 by 2. so tan 30 is equal to 1 by √3. ஸோ இப்போ வந்து 1 by √3 ஆகிறதுனால என்ன ஆகும்? 30 டிகிரி ஆகும். which is nothing but pi by 6. கூல். எப்படி ஈஸியாக கொண்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா இந்த சம்மை? ஃபைண்ட் தி மாடுலஸ் அண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். மாடுலஸ்னா என்ன? டிஸ்டன்ஸ். பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்ன?
அதுலடா பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா ஒன்றும் இல்லை. த ஆங்கிள் விச் இட் மேக்ஸ் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் கால்ட் அஸ் பிரின்சிபல் ஆர்குமெண்ட். ஓகேவா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது அதுக்கு ரெண்டு ரெண்டு பிஹேவியர் இருக்கு. ஒன்று வந்து மேக்னிடியூட், இன்னொன்று வந்து ஆங்கிள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் ஏன் வரைஞ்சிக்கிறாங்க? சர்க்கிள் ஏன் வரைஞ்சிக்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ள எத்தனை காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது அந்த சர்க்கிள் வரைஞ்சிக்கிறாங்க. which is going to be used in the further chapters. ஓகேவா? ஓகே, √3 plus I. ஓகேவா? So I'm going to solve only take two problems from here, like √3 plus I and √3 minus √3 plus I. √3 plus I and minus √3 plus I. ஓகேவா? √3 plus I and minus √3. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம்? xல √3யும் yல 1 பண்ணலாமா? ஓகே, இப்போ √3 plus I அப்படின்னா லைக் இதோட ரேடியஸ் வந்து 2 இருக்கும். ஓகேவா? இங்க 2 இருந்துச்சுன்னா லைக் ஓகேவா, ஜென்ரலாக வந்து √3/2 அப்படி தான் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லைக் நான் ஸ்லோவாக சொல்லி தரேன். √3 இங்க இருக்கும், which is the real part, this is the imaginary part. ஓகேவா? இங்க தான் பாயிண்ட் இருக்குமா? ரேடியஸ் என்னது? இது √3, 1னா இது வந்து ரேடியஸ் 2. இப்படி பித்தாகரஸ் தியரம். ஒரு சர்க்கிள் ஓகேவா? ஓகே, இப்போ இது என்ன கேட்டிருக்காங்க? மாடுலஸ் which is equal to 2 கண்டுபிடிச்சாச்சு. பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படின்னா என்ன? the angle which it makes with positive x axis. இந்த தீட்டா என்ன? ஸோ இங்க √3 1னா இது என்ன வரும்? 1 இருக்கும், இங்க √3 இருக்கும். ஸோ which trigonometric function deals with opposite and adjacent? Tan theta. Tan theta is equal to 1 by √3, right? So theta is equal to 30 degree, which is assigned pi by 6. Cool, right? அடுத்த சம minus √3 plus I. ஒரு minus √3 இங்க இருக்கும், I இங்க இருக்குமா? ஓகேவா? சர்க்கிள் வரைஞ்சிடுமா? இப்படி வருமா? இங்கேருந்து இது வரைக்கும் என்ன டிகிரியா இருக்கும்? லைக் இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான சம் தான் ஆக்சுவலாக. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது 90 இருக்குமா? இங்கேருந்து வரைக்கும் இது என்னவா இருக்கும்? 1 இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ் √3 இருக்குமா? ஓகேவா? இது வந்து என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஓகே, இப்போ வந்து மாடுலஸ் வந்து சேமாக தான் இருக்கும். இட் இஸ் கோயிங் டு பி 2, ரைட்? 2. tan theta is equal to √3 by 1, right? 3 by 1. It's nothing but what is tan theta? √3. 1 by √3 is 30 degree. பார்த்தா இது 60 degree. ஏற்கனவே 90 டிகிரி இருக்கு. ஸோ 90 + 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 150 டிகிரி. கரெக்டாக பார்த்துக்கிறேன். ஆக்சுவலாக லைட்டாக டவுட்டாக இருக்கு. ஒரு நிமிஷம். 150 டிகிரி லைக் ஓகே யா 150 டிகிரி தான். 5/6 அவ்வளோவா? 5 இன்ட்டு ஒரு நிமிஷம் இருக்கு. 150 டிகிரி தான் என் ஆன்சரு. இங்கே வந்து 5/6 கொடுத்துருக்காங்க. அது ரெண்டு சேமான்னு பார்த்துக்கிறேன். 5/6 ஆமாம். ஓகேவா? கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட்.
ஆனால் இவங்க என்ன மெத்தடை அப்ரோச் பண்ணியிருக்காங்க, tan inverse of 5/x இது ஒரு ஃபார்முலா 1/√3 5/6. ஆனால் பேஸ் மேக்கிங் வித் the negative x-axis, right? So the entire degree is pi minus pi/6 pi/6. இந்த மெத்தட்லயும் நீங்க அப்ரோச் பண்ணலாம், அந்த மெத்தட்லயும் அப்ரோச் பண்ணலாம். ஆக்சுவலா இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் சுத்தி வளைக்கிற மெத்தட் ஆக்சுவலா. லைக் the person who has written this book has given such a way that confusing பண்ற மாதிரி கொடுத்திருக்காரு. பட் இதான் ஸ்டாண்டர்ட் வே. ஆக்சுவலா இதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், நாட் அ ப்ராப்ளம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து √3 - i இந்த சம்லாம் நீங்க போட்டுருவீங்க. ஓகேவா? இப்போ வந்து இதுவும் நீங்க போட்டுருவீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் டிமார்வியர்ஸ் தியரம், வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் தியரம். ஓகேவா? ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங் தியரம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு சினாப்சிஸ் மாதிரி தான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. ஆக்சுவலாக என்னடா திடீர்னு வந்து ஒரு கலெக்ஷன், ஒரு கொலாச் மாதிரி. லைக் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் வந்து என்னடா திடீர்னு வந்து கலந்து எடுக்கிறானேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூல்லே எல்லாமே எடுத்திருக்காங்க. சும்மா ஒரு கொலாச் மாதிரி, ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி. ஓகேவா? cos theta plus i sin theta plus whole power n is equal to என்னது cos power n theta into i power n theta. ஓகேவா? இது இந்த டிமார்வியஸ் தியரம் பற்றி பேசும்போது லைக் I remembered that Demorive theorem is used to find the trigonometric relationship between many angles. Actually, இது வந்து one of the important applications of the Demorive theorem. Actually இது வந்து எந்த புக்லையும் கொடுக்கல. ஆக்சுவலாக லைக் காலேஜஸில் போனால் படிப்பீங்க. வாட் லைக் இப்போ வந்து e power 2 theta இருக்குல்ல, e power i theta is equal to cos theta plus i sin theta இருக்குல்ல. லைக் whole power 2 வந்து e power 2 theta 2i theta is equal to cos 2 theta plus i sin 2 theta. ஓகேவா? ஓகே, அதை ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு ரியலும் இமேஜினரியும் கோயின்சைட் பண்ணால் உங்களுக்கு நிறைய 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 ட்ரிக்னோமெட்ரிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். என்ன சார் திடீர்னு நீங்கள் வாயிலே பேசிகிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி கேட்குறீங்களா? நடத்துகிறேன். ஓகே ஓகே இப்போ வந்து e power i theta equal to cos theta plus i sin theta the whole power n அப்படின்னா e power n theta ஆயிடுமா? இந்த cos theta பக்கத்துல என்ன i sin theta முதல்ல என்ன மல்டிப்ளை ஆயிடும், அவ்வளவுதான். அது தட்ஸ் கால்ட் as Demorive theorem. ஓகேவா? ஓகேவா? இப்போ வந்து லைக் which is used to derive the trigonometric identities. எப்படி சார் இந்த trick identities derive பண்ணது யூஸ் ஆகுது? ஓகேவா? லைக் e power 2i theta is equal to cos 2 theta plus i sin 2 theta அப்படின்னா ஓகேவா? இப்போ வந்து e power 2i theta is equal to என்ன எழுதலாம்? e power cos theta plus i sin theta into e power cos theta plus i sin theta வா? ஓகேவா? இப்போ வந்து எப்படி டெரிவ் பண்ணலாம்? cos square theta plus i sin theta cos theta. ஓகேவா? பட் i sin theta and cos theta minus sin square theta, அவ்வளவுதான். i காமன் எடுத்துட்டா ஓகே. இப்போ வந்து லைக் இங்க என்ன இருக்கு? cos 2 theta. இங்க என்ன இருக்கு? cos square theta minus theta. If I equate the real axis and the imaginary axis, what I am going to get? Cos 2 theta is equal to cos square theta minus i sin square theta, right? Sin 2 theta is equal to sin theta cos theta plus cos theta sin theta is equal to 2 sin theta cos theta, right? It's also a very important theorem, right? Like 2 sin theta cos theta. Yeah, cool. So next இது உங்களுக்கு புரியுங்க. லைக் இப்போ வந்து Demorive theorems applicable also to rational numbers எதுவும் பார்த்தாச்சு. லைக் இந்த சம் கொஞ்சம் ஈஸியான சம் தான். லைக் ஜஸ்ட் இந்த சம்லாம் நீங்கள் கேட்டால் ஜாலியாக எழுதி ஜாலியாக மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப 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 ஈஸியான சம் ஆக்சுவலாக. இதெல்லாம் அல்வா மாதிரி டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். லைக் தென் வந்து இந்த சிம்பிளிஃபையும் ஈஸியாக போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா?
finding nth roots of a complex numbers, right? Okay, nth roots of a complex numbers na ஒண்ணும் இல்ல. For example, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு அதுக்கு வந்து nth ரூட்டை கண்டுபிடிக்கணும். இதுனா என்ன சார் அப்படி கேட்டா, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து i இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐக்கு வந்து 2 ரூட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, z = r × cos θ + sin θ. ஓகேவா? z power n is equal to z. ஓகேவா? ஓகே, இந்த டிமார்வியஸ் தியரம் எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, ரொம்ப 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 சிம்பிள். ஆக்சுவலா டிமார்வியஸ் தியரமே எப்படி வந்திருக்குன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆக்சுவலி தி சிம்பிள் அப்சர்வேஷன். என்ன அப்சர்வேஷனா இருக்கும்? z = x + iy. ஓகேவா? இப்போ I think that's cos θ + sin θ. எஸ். இப்போ வந்து என்னன்னா, லைக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கிறேன். Demorive theorem is used to find the nth roots of unity, nth roots of a complex number Cn. இப்போ வந்து ஒரு x³ = 1 அப்படின்னா, x = 1/y 1/3. இந்த 1 எப்படி எழுதலாம்? 1 + 0 எழுதலாமா? எப்படி எழுதலாம்? sin θ + cos θ + sin θ வா? θ = 90 degree, π/2. π/2 plus I sin π/2. Yeah. The whole power is 1/3. Which is nothing but 2 power π/6 plus I sin π/6. Okay, wow. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல இங்க 1 இருக்குன்னா, நெக்ஸ்ட் வந்து π/6, அதாவது என்னது 60 டிகிரி. π/6 is 30 degree. No, I'm sorry, like π/2 இல்லைங்க, 0 இல்ல, cos 0 is equal to 1 sin 0. So 0 0 1/3. ஓகேவா? cos 0 plus sin 0, cos 0 plus sin 0, the whole power whole power 1/3. X equal to, இப்போ உள்ள என்ன cos 0/3 plus I sin 0/3. ஆக்சுவலாக I sin 0/3 னா ஆக்சுவலாக ஒரு வேல்யூ 1. if x⁴3 x⁴3 equal to 1 னா எக்ஸோட வேல்யூ 1 தானே. அதுதான் அதோட ஆன்சர் தான் இது. மற்ற ரெண்டு வேல்யூ என்னது? x³ = 1 னா அதுக்கு மொத்தம் 3 வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ மற்ற 3 வேல்யூ என்னது கேட்டா, தான் டிமார்வியஸ் தியரம் கான்செப்ட். வாட் இஸ் த டிமார்வியஸ் தியரம் ஸ்டேட்ஸ் அப்படின்னா, ஆக்சுவலாக இது ஒரு ஃபண்டமெண்டல் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் காம்ப்ளெக்ஸா போயிட்டே இருக்கும் ஆக்சுவலா, பட் வெரி 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 சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. Demorive theorem is based on the fact that the roots of a complex numbers are
என்ன arithmetic difference of 2 pi by n அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 விச் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் காஸ் 0 ப்ளஸ் ஐ sin 0 அப்படின்னா அர்த்தம் 1 செகண்ட் ரூட் என்ன இருக்கும் 360 பாதி இருக்கும் 180 அப்படியே ஆப்போசிட் சர்க்கிளில் அப்படியே ஆப்போசிட் -1 ஸோ த வேல்யூஸ் ஆர் equal to 1 or -1 அவ்வளவுதான். இப்போ இது எப்படி கொண்டு வருதுன்னா 360/2 இருக்குல்ல 360 என்ன எழுதலாம் 2 பை எழுதலாமா பை ஒரு மல்டிப்ளையர் போட்டிருக்கான் இன்டு கே பை n where n ranges from 0, n minus 1. Where what is n? 2. So the value is 2.0/2, which is 0 and 5. Cool, right? So இப்போ வந்து like x cube is equal to 1 அப்படின்னா என்ன அர்த்தம் is equal to cos 0 plus sin 0 the whole power 1/3. இப்போ வந்து cos 0 வந்து எப்படி எழுதலாம் ஓகேவா I think 1/3. இப்போ வந்து லைக் cos 2 pi k/3 plus 2 pi k/3 ஓகேவா என்ன நடத்துனா இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 இருக்குமா 360 degree by 3 வகுத்தா என்ன இருக்கும் 120 degree இருக்கும் 120 120 120 மூணு 120 னா 120 இங்க 120 30 வருமா இங்க வந்து 120 னா 990 180 180 plus 30 180 plus 60 right 60 okay which is nothing but actually like rotation are based right 240 actually இது என்னவா ஃபார்ம் ஆகும் like it will be forming an equilateral triangle right இந்த மூணு சைடும் ஈக்குவலா இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 1 ஓகேவா செகண்ட் வேல்யூ என்னவா இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அப்சர்வேஷன் 120 டிகிரி என்னன்னா என்னது இங்க இருந்து 120 டிகிரியா cos 120 plus I sin 120 என்னவா இருக்கும் என்னவா ஆக்சுவலா மாஸ்டர் கிளாஸ் அதனால நீங்க 120 plus I sin 120 which is nothing but cos of 90 plus 30 I sin 90 plus 30 ஓகேவா cos square theta plus I sin square theta is equal to 1 applicable only for 0 to 90 யா இல்ல எல்லாத்துக்குமே அப்படிடா அத பத்தி एक्चुअली I am not sure about that so I am not going to comment about that ஓகேவா இப்போ வந்து cos 90 into cos 30 minus sin 90 1/2 sin 90 into sin 30 plus cos 30 cos 30 sin a plus sin b sin into cos b plus cos a sin b sin a cos b plus cos a sin b sin a into cos b plus cos a sin b root 3/2 I so second root oda value வந்து -1/2 plus root 3/2 third value என்னன்னா
cos 240 plus sin 240. It's nothing but cos 180 plus 60 plus x sin 180 plus cos 80 minus 1 cos sin 90 0 cos 80 plus cos 60 plus sin 180 plus sin 60 cos 180 minus 1 sin 80 0 0 root 3 by 2 1 by root 2 minus 1 by 2 minus 1 by 2 plus I sin 180 into cos 60 plus sin into cos b plus cos into sin b sin a cos b sin b minus 1 by 2 minus 3 by 2. So the three roots are x cube is equal to 1 x1 அதாவது roots x1 x2 1 minus 2 plus root 3 by 2 by I minus 2 by 2 minus root 3 by 2 இதான் மூணு ஈக்குவேஷன் ஓகேவா நான் காட்டுறேன் இப்போ வந்து லைக் என்னன்னா nth roots of unity வந்து எப்படி வந்து Demorive's law வந்து கண்டுபிடிப்பாங்க 1 plus omega square up to omega power n minus 1 என்னடா திடீர்னு 1 plus omega square இருக்குன்னு கால்குலேட் பண்றாங்க லைக் ஒமேகாவும் ஸ்கொயர்ஸ் அதாவது ஒவ்வொரு ரூட்ஸும் லைக் ஒமேகாவில் மல்டிப்ளை பண்ணிட்டு போயிட்டு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா லைக் வந்து ஆக்சுவலாக லைக் என்ன சொல்ல வரேன்னா லைக் எப்படி சார் வந்து நீங்கள் வந்து லைக் இதெல்லாம் சொல்கிறீங்க இதெல்லாம் எப்படி சார் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக லைக் ஃபைண்ட் த கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி இருக்கிற இந்த மாஸ்டர் கிளாஸில் பார்த்தோம்னா அதையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்காங்க z is equal to 1 power I by 3 z3 is equal to 1 ஓகேவா that is equal to cos 2 pi ஓகேவா ஓகேவா இப்போ வந்து இப்போ இன்னொரு இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக லைக் இது வந்து உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் வந்து எம்சிக்யூவை கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ வந்து லைக் போலார் யூனிட் ஆஃப் கோட் யூனிட் சர்க்கிள் என்னன்னா லைக் z is equal to e power cos theta is equal to cos theta plus sin theta லைக் ஒரு மாடல் செட் ஸ்கொயர் எடுத்தா வந்துடும் ஓகேவா இப்போ யூசிங் Demorive's theorem வந்து யூனிட்ஸ் ஆஃப் யூனிட்டி கண்டுபிடிக்கலாம் லைக் ஓகேவா ஒமேகா இப்போ வந்து ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஓகே ஒமேகா பவர் n இஸ் ஈக்குவல் டு 1 1 omega square up to omega power n minus 1 is equal to the roots of unity okay va so நான் என்ன சொல்ல போறேன்னா like
sum of all roots of unity is equal to 0. Product of all roots of unity is minus 1 the whole power n minus 1. ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் நான் எப்படி சார் பிலீவ் பண்றது அப்படின்னா லைக் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா லைக் 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். ஓகேவா? ஓகே, இது வந்து நான் எப்படி சார் வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னா லைக் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் மூலம் எக்ஸ்பேண்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, லைக் வந்து இப்போ நான் ஒரு வேர்ட் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து e power I theta is equal to 1. For example, like z is equal to cos theta plus sin theta. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா லைக் z equal to theta cos of 2 pi plus by k 2 pi k by n plus I sin 2 pi by k n. ஓகேவா? For example, there are 3 roots of unity வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும் ik is equal to 0,1,2 அவ்வளவுதான். k 0 போட்டா cos 0 plus sin 0 1, k 1 போட்டா by 2 into 1 cos pi into I sin minus pi cos 2 pi by n. ஓகேவா? என்னன்னா என்னது 3 ல 3 ரைட் 2 pi by 3 into cos 2 into 180 by 3 is equal to cos 120. Cool. E power 2 pi by 3 right. I cos a multiple of 2 right, so it is 4 pi I by 3. okay, இப்போ இது ஒமேகாவா இருந்துச்சுன்னா இது என்ன வரும் ஒமேகா ஸ்கொயரா இருக்கும். பட் நெக்ஸ்ட் என்ன இருக்கும் இன்டு 2 ஆல மல்டிப்ளை பண்ணுமா இன்டு ஒமேகா இருக்கும் 1 ஒமேகா ஸ்கொயர். இன்னொன்று என்ன இருக்கும் ஜஸ்ட் டு ரிலாக்ஸ் அண்ட் திங்க் என்ன இருக்கும் 1 2 3 which is nothing but 1 omega square omega cube right, cube automatically cube right. okay. So இப்போ வந்து n roots 1 omega square up to omega power n minus 1 which is nothing but இது எல்லாமே arithmetic geometric progression இருக்கு. So sum of the geometric progression is equal to 1 into r power n minus 1 by n minus 1 என்னங்கிறது என்ன இருக்கு ஓகேவா is equal to sum of roots of unity என்னது இப்ப geometric progression sum பண்ணிட்டோம் is equal to omega power n minus 1 by n minus 1. ஓகேவா ஓகே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து sum of all roots of unity is equal to 0. ஏன் அப்படின்னா ஓகே
ஓகே ஓகே ஓகே ஓகே இங்கே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். லைக் ஒமேகா பவர் n இஸ் ஈக்குவல் 1 தானே, அது 1 இருந்தால் 0 வருமா? ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா the sum of the roots of unity are equal to 0. ஸோ இதை வச்சு நாம் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது? ஓகே 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 இப்போ வந்து லைக் the product of all nth roots of unity is -1 whole power n minus 1. ஓகேவா, இந்த உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்புறம் வந்து find the cube roots of unity, அது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 4th unit of unity அது கண்டுபிடிச்சிக்கலாம். இது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலாக இது வந்து நீங்களோட போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே பாய், தேங்க்யூ.